Assalamualaikum. Sound கேக்குதா? ஓ சார். ஓகே, பிஸ்மில்லா. நான் இன்றைக்கு அடுத்த சாப்டருக்கு வரோம். ப்ராடக்ட் கான்செப்டை ஃபுல்லா முடிச்சுக்கிறோம். நான் இன்றைக்கு வர்றது சத்து செய்யப்பட்ட நூன் மீன். ஒரு நாளில் சத்து செய்யப்பட்ட இடங்கள் வர நேரத்தில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு சட்டத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதில் பேசிக் பாயிண்ட் நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இதுக்கு பின்னால் இந்த கான்செப்ட் தொடர்பான சில விஷயங்கள் அடுத்தடுத்த சட்டங்களையும் ரிப்பீட் ஆகும். ஆகவே முதலாவது சதி செய்யப்பட்ட நூன்மீன் சட்டத்தில் முதலாவது வரக்கூடிய விஷயம் உண்ணா என்ற ஒரு கான்செப்ட் புதிதாக அறிமுகமாகும். எங்களுக்கு அடிக்கடி இது ஒரு ரச்சா சட்டங்கள் உண்டு உண்ணா. இதுல ரெண்டு கேள்வி. முதலாவது எங்க எப்போ செய்யணும் என்று கேட்டால் உண்ணாங்கிறது சதி செய்யப்பட்ட நூன் அல்லது சதி செய்யப்பட்ட மீன்ல நாங்க உண்ணாவை செய்யணும். அப்ப உண்ணாண்டா என்ன, அது எப்படி செய்யற என்ற ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் என்னென்றால் உண்ணா என்கிறது இந்த உண்ணா என்ற அந்த இடம் என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த சத்து செய்யப்பட்ட மீன் அல்லது சத்து செய்யப்பட்ட அந்த நூன்ல நாங்க 2 ஹரக்கத் அளவு, ஏதாவது கை விரல் ஒன்றை மூடி திறக்கிற அளவு அல்லது 1 செகண்ட் என்ற அந்த அளவுக்கு குறிப்பிட்ட எழுத்துல நாங்க நின்று போகணும். மாடு நீட்டுறதல்ல, நின்று போறது. அந்த குறிப்பிட்ட எழுத்துல நாங்க நின்று ராகம் எடுக்கிறது தான் நாங்க இங்க உண்ணான்னு சொல்லும். ஒன்று இன் அல்லது என்ற ரெண்டு தான் இப்போதைக்கு இந்த இடத்துல வரப்போகுது. சதி செய்யப்பட்ட மீம்ல என்று வரும். சதி செய்யப்பட்ட நூன்ல என்ற அந்த சவுண்ட்ல நாங்க உண்ணாவை செய்வோம். இந்த 2 அளவு நிக்கிறதுங்கிறது முக்கியம். அந்த 2 அளவு என்கிறதான் இங்க சொல்லிக்கிறாங்க. உண்டு கை விரல் உண்ட மூடி திறக்கிற அளவு என்கிறத சொல்லுவோம். அல்லது ஒரு வினாடி 1 செகண்ட் அளவு என்றும் எங்களுக்கு இந்த இடத்துல அதை அளவுபடுத்தலாம். சரி, இப்போ நாங்கள் இது தொடர்பான சில விஷயங்களை பார்ப்போம். பட் சட்டப்பகுதியிலையும் முன்னால படிக்கிற சட்டப்பகுதி அனைத்துமே பின்னாடி வருகின்ற சட்டங்களையும் முழுமையாக ஃபாலோ பண்ணப்படணும். அல்லது பெரிய பிழை, ஏற்கனவே படித்து முடித்த சட்டங்களில் பிழை வரக்கூடாது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு சூறா முழுமையாக எடுத்துக்கிறோம் சதி செய்யப்பட்ட நூனோடு தொடர்பான உதாரணங்களுக்காக வேண்டி. பாபு أعوذ بالله من الشيطان الرجيم قل أعوذ برب الناس. திருப்பி போதுங்க. நிற்கிறது 1 செகண்ட் அல்லது பெல்லது. நீ நீட்டுறத நீட்டுறத வந்து என்றதுக்கு பேலன்ஸ் பண்ணப்படாது. நீட்டி நிப்பாட்டுறதுங்கிறது வேற கான்செப்ட், உண்ணா எனக்கு அந்த இடத்துல நின்று போறதுங்கிறது வேற கான்செப்ட். ரெண்டும் வேற வேற தான் வரணும். قل أعوذ برب الناس. நீங்க 1 செகண்ட் நின்னீங்க அப்படியா? என்றதுல 1 செகண்ட் நின்னீங்களா? قل أعوذ برب الناس. திருப்பியா தான் கேட்கிறேன். 3 முறை ஓதிக்கிறீங்க. எண்டத்துல நீங்க 1 செகண்ட், அதாவது 2 அளவு நீட்டுறீங்களே, என்ற அந்த நீட்டுற அளவு இந்த எந்த இடத்துல நீண்டீங்களா? நாஸ் நீட்டுறதும் அது அடுத்த ஸ்டெப். நாஸ் எத்தனை செகண்ட் நீட்டணும்? அதுவும் 1 செகண்ட் நீட்டுறதா? அது அடுத்த பிழையே, பெரிய பிழையே. எங்க படிச்சீங்க 1 செகண்ட் நீட்டுறது? ஏன் அது 1 செகண்ட் நீட்டுறது? நீட்டுறது முன்னகர் வந்திக்கிற ஊதி நீட்டுறதெல்லாம் உண்டு அப்படியா? நான் ஆல்ரெடி படிச்சிருமே. அனுப்பல. எப்படி வரும்? வந்திக்கிறதால அதை கொஞ்சம் நீட்டி வரணும் சார். கொஞ்சம் நீட்டுறது ஓகே. கொஞ்சம் எனக்கு அலிஃப் வந்து தான் நீட்டுறீங்க, பிரச்சனை இல்லை. அப்ப நான் தான் கேட்கு அந்த அன்னாஸ்ல நீட்டுறது ஊதுல நீட்டுறதெல்லாம் உண்டா? அதுக்கான ஆன்சர் என்ன? உண்டு. கொஞ்சம்ங்கிறதுல அர்த்தம் என்ன? கொஞ்சம் நீட்டுறா அர்த்தம் என்ன? இலாஹினஸ்ல வர எல்லாம் நீட்டுறது எல்லாம் உண்டா? இல்ல சார். என்ன வித்தியாசம்? எத்தனை அளவு இங்க நீட்ட போறோம்? ஊதுல நீட்டு எது நீட்டுறது? அது வந்து அந்த வாவு அந்த சுத்தியும் ஊதுண்டக்குள்ள அதை உச்சரிக்கிறது சார்.
ஓ இந்த அங்க எத்தனை? நாஸ்ல வந்து எஸ், இங்க கேள்வி என்ன தெரியுமா? எங்களுக்கு அக்யூரேட்டா தேவை அவுதுல எவ்வளவு நிட்டுறோம், எத்தனை அளவு நிட்டுறோம், எத்தனை செகண்ட் நிட்டுறோம்ங்கிறது எங்களுக்கு ரெடி ஆகி தெளிவாகிக்கும். அல்லது நீட்டுறது பிள்ளை எங்களுக்கு வாய்க்கு வர மாதிரி நான் நீட்டிட்டு போவோம். எங்களோட இயல்புக்கு வர டோனுக்கு நான் நீட்டி கொண்டே போவோம். சிலது கூடலாம் குறையலாம் கணக்கில்லாம வைக்கும். அது பிள்ளை அப்படி உண்டிக்கல எவ்வளவு நொண்டிக்குமே. ஆ, சரி. பிறகு, 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 கரெக்டா எழுதுங்க. கேக்குது விளங்குதா அப்படின்னு சொல்லி இது நாங்கள் தலைப்புன்னு படித்தோம். அதாவது வசனத்திட இறுதியில நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ற ஒரு தலைப்புல இந்த விஷயத்தை படிச்சுக்கிறோம். நான் ரிப்பீட் இடையில முழுக்க ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அதே தலைப்பை நான் இடையில ரிப்பீட் பண்ண ஞாபகம் கடைசியா ஒரு பாடத்தையும் அதை ரிப்பீட் பண்ணும். இங்க நீங்க அதை அந்த அதுல அந்த குழப்பத்துல தான் உங்களோட ஓதல் இங்க பிள்ளைன்னு சொல்றேன். உங்களோட ஓதல் இங்க பிள்ளை நீட்டுற அளவு டோட்டலா இப்ப டேமேஜ். அது உங்களோட ஓதலுக்கு பெரிய டேமேஜ் ஆகும். அடிப்படையில் எங்களுக்கு ஓத தெரியாது என்ற கான்செப்ட் அது நிற்கும். அதுல இந்த வசனங்களாக வசனத்தை சரியான அமைப்புல ஓத தெரியாது. உண்மையில உங்களுக்கு நீங்க உச்சரிச்சதுல அலிப்ல உச்சரிப்பு பால உச்சரிப்பு எல்லாம் சரி. பிரச்சனை என்ன? நீட்டுறது என்றது குழப்பத்தால பிரபின் நஸ் மலிகின் நஸ் இலாஹின் நஸ் 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 என்று கடைசி வந்துடும். நாஸ் நஸ் ஆகி கடைசி அது ஓதலாம் போய்த்திடும். இப்போ இங்க நீட்டுற அளவு எங்களுக்கு தெளிவாக இருந்தால் தான் ஓகே நாங்கள் இதுல நீங்க சொன்னது போல ஒரு செகண்ட் நீட்டுறோம் இது காரணம் இல்ல, நாங்க 2 செகண்ட் தான் நீட்டணும், இல்ல நாங்க 2 செகண்டை விட கூட தான் நீட்டணும், அல்லது நாங்க 1 செகண்ட் மட்டும் தான் நீட்டணும். இதுல ஒரு தெளிவான ஒரு முடிவு ஓதுற எங்கள்கிட்ட இருக்கும். அல்லது எங்களுக்கு ஓதல் பிரச்சனை தான் இருக்கும். இதுக்காக தான் நாங்கள் இது தனி தலைப்பா போட்டு வழங்கப்படுத்தினோம். வசனம் ஒன்றுடைய இறுதியில அல்லது நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்பு நான் படித்தோம். இது எப்ப படிச்சேன் தெரியுமா? அலிஃப் என்ற எழுத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகுறதுக்கு முன்னால் படிப்பிச்ச பாடம். இப்ப எங்க வந்து நிக்குது? சட்டப்பகுதிக்குள்ள வந்ததுக்கு பின்னாலேயும் எங்களுக்கு அது ஞாபகத்தில் இல்லை. இதுதான் பிரச்சனை. நான் இவ்வளவு அந்த ஞாபகப்படுத்தியும் தலைப்பு கீழே விஷயம் ஒண்ணு ஞாபகம் வருது இல்லையா அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி எப்படி ஒரு நீட்டம் ஏன் நீட்டம் என்னது காரணம் எவ்வளவு எத்தனை செகண்ட் அல்லது எத்தனை அளவு நீட்டணும். அப்ப அது இல்லையா நீதான் சொல்லணும். அது வந்து இந்த நாஸ்ல வாடுறது சார். ம். அந்த அலிப் வந்திகிற சுட்டி அந்த அலிப் வந்திகிற சுட்டி அதை வந்து நாங்க நீட்டி ஓதுற இங்க இங்க பிரச்சனை நீட்டி ஓதுல இல்லாட்டி நீட்டாம ஓதுல பிரச்சனை நீட்ட வேண்டிய அளவு தான் பிரச்சனை. நீட்டி ஓதுனங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லையே. ஓடைக்கிற பிரச்சனை அதானே நீ நீட்டீங்களே. பிரச்சனை நீட்ட வேண்டிய அளவுலாம் பிரச்சனை அதை நீ விளைவிக்கும். நீட்டி ஓதுறேன்னு சொல்லுது 10 செகண்ட் நீட்டினாலும் மீட்டர் தான். ஒரு நாள் ஃபுல்லா நீட்டி ஓதுனாலும் மீட்டர் தான். நஸ் 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 ரெண்டு நீட்டினாலும் மீட்டர் தான். 1 செகண்ட் நீட்டே தான். அளவுகள் தாங்க பிரச்சனை. நீங்க ஓதுனதுல பிரச்சனை வந்து நீங்க நீட்டாம ஓதல நீ நீட்டின அளவுலாம் பிரச்சனை சொல்லுங்க. அதுக்கான ரீசன் உண்டிக்கிற இந்த ரீசனுக்காக நாங்கள் கூட நிட்டுறோம், இந்த ரீசனுக்காக கோடை நிட்டுறோம், இந்த ரீசனுக்காக இத்தனை செகண்ட் நிட்டுறோம் என்ற ஒரு அளவு உண்டிக்கிறேன். எதுக்கும் ஒரு அளவு உண்டிக்கிறேன். நாங்கள் அளவு திட்டம் இல்லாம கொஞ்சம் நீட்டுங்க கூட நீட்டுங்கன்னு எங்கேயும் நான் உங்களுக்கு சொல்லி தரல. மத்தின அடையாளம் வந்தா நீங்க 3 செகண்ட் நீட்டணும். உதாரணத்துக்கு சொல்றேன். ஃபத்தஹ் மத்து வந்தா இத்தனை அளவு நீட்டணும், கஸ்ரம் மத்து வந்தா இத்தனை அளவு நீட்டணும், மத்தினுடைய அடையாளங்கள் அலிஃப் யா வா வந்தா இத்தனை செகண்ட் நீட்டணும், வசனத்துடைய இறுதியில வருகின்ற சந்தர்ப்பத்தில் இத்தனை செகண்ட் நீட்டணும். முழுமையாக அளவுகளோட நான் சொல்லி தந்துக்கிறோம். பிரச்சனை நீங்க நீட்டாம சார் அந்த இல்லா ஆ அளவு சொல்லுங்க. அந்த இல்லா கிட்ட வந்து நாங்க ம். 2 அளவு நீட்டணும் சார். ஒரு ஓ செகண்ட் நீட்டணும். சரி, அப்ப நாஸ்ல 1 செகண்ட் அப்படியா 2 கொண்டு இல்ல ஆ என்ன காரணம் இல்லைண்டா? அதுக்கான ரீசன் என்ன? எவ்வளவு செகண்ட் கிட்டணும்? அப்ப இல்லைண்டா கொண்டு கூடுங்களோட குறை வைக்கணும் வேணா. எத்தனை அளவு?
இல்லைன்ற ஆன்சர் சரி. ஓகே, அப்போ இங்கே ஏற்றுக்கொள்றீங்க. ஆவுது நீட்டுறதை போல நாசில் நீட்ட இயலாதுங்கிறது நீ ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னா அதுக்கான அடுத்த ஆன்சர் என்ன? அப்போ எத்தனை செகண்ட் நீட்டணும்? அதுக்கான ரீசன் என்ன? ஏன் அது? அங்கே மத்தியில் அலிஃப் வந்திக்குது, இங்கே மத்தியில் எழுத்து வா வந்திக்குது, ஆவுது இல்லை. திருப்பி மத்தியில் அலிஃப் வந்தா தான் கொஞ்சம் கூட நீட்டோம்னா இப்போ அடுத்த வரப்போகுது. வாஸ்ல அலிஃப் தான் வந்திக்கு. என்ன ஆன்சர்? நீங்க சொல்லணும். கேள்வி விளங்குதா முதலாவது? ஓ சார். ஆ, ஆன்சர் வரணும். ம். அப்புறம் அதை விளங்கப்படுத்துறேன். இந்த கிளாஸ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் முறை விளங்கப்படுத்தினா புதிய சப்ஜெக்ட் போகலாம், போகும் அடிக்கடி ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகினா திருப்பி நான் பழசுக்கு தான் போகணும். சரி, நீங்க ஸ்டார்டிங் படிச்ச ஞாபகம் மத்தினுடைய எழுத்துக்கள் அல்லது மத்தினுடைய அடையாளங்கள் ஃபத்தஹ் மத்து, கஸ்ர் மத்து, லமு மத்து, மத்தினுடைய எழுத்துக்கள் அலிப் சுக்குன் செய்யப்பட்டயா, சுக்குன் செய்யப்பட்டவா, இந்த இதுகள் வந்துச்சு என்றால் பேசிக்கலி நீட்ட வேண்டிய அளவு என்ன? ஃபத்தஹ் மத்து கஸ்ர மத்து அதுகள் வந்துன்னு சொன்னா 2 அளவு ஒரு செகண்ட் நீட்டணும் சார். மத்திய எழுத்துக்கள் வந்தா ஃபத்தஹ் அடுத்தது வாவ் அலிஃப் யா சுக்குன் செய்யப்பட்டயாகள் வந்தா அது வந்தா 3 செகண்ட், 2 செகண்ட் இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டணும். அப்ப அது பிழைய. நீங்க ஆவுது நீட்டினது பிழைய. அப்ப ஆவுது என்ன நீட்டணும்? இப்ப அது பெரிய பிழைய. நீங்க 2 தலைப்பை ஒன்றுக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. 2 தலைப்புகளை ஒன்றுக்குள்ள சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. 2 குழப்பி விட்டுக்கிறீங்க. முதலாவது தலைப்பு நான் படிச்சது மத்தினுடைய அடையாளம். சரி, மத்தினுடைய வகைகள் 2. ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள் ஃபத்தஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம் மத்துன்னு வரக்கூடியது. 2வது மத்தினுடைய எழுத்துக்கள் அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். இந்த இதுல எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் தான். சரியா? இது ஒரு தலைப்பு. நீங்க போயிட்டு ரெக்கார்டை தேடி பார்க்கலாம், செல்லது கிளியர் இல்லாட்டி. 2வது நாங்க பார்த்த தலைப்பு, இது ஒரு தலைப்பு முடிஞ்சே. அடுத்த தலைப்பு நிறுத்தி ஓதக்கூடிய இடத்திலே நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ற ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ இங்கே தான் பேச போகிறோம். நிறுத்தி ஓதுற இடம் வந்திக்குது. இந்த இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் சில விஷயங்கள் இருக்குது. இந்த இடம் அதே மாதிரி தான் நிற்கிது. பெரும்பாலும் இந்த சூறால முழு சூறாவும் அந்த பேஸ் பண்ணி தான் நிற்கி. சரி, இங்க என்ன அந்த விஷயம் நீக்குது என்றால் இதுக்கு மொத்தம் 2 நிபந்தனைகள் இருக்குது. எங்க? நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்றதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது நிபந்தனை இறுதி எழுத்துக்கு சுக்கூன் செய்யப்பட்டு நிப்பாட்டப்பட்டிருக்கணும். இப்ப நீங்க பார்க்கலாம், சீனுக்கு சுக்கூனை வைக்கிறீங்க. இந்த சீன் சுக்கூன், இங்கேயும் சுக்கூன், இங்கேயும் சுக்கூன், எல்லா இடத்துலையும் சுக்கூனை வச்சு தான் நாங்க நிப்பாட்டுறோம். 2வது, நீங்க எங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்களோ அதுக்கு முன்னால வந்திருக்கக்கூடிய எழுத்து ஒன்று மத்தினுடைய எழுத்துக்களாக இருக்கணும். அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அல்லது மத்தினுடைய அடையாளங்களா இருக்கணும். எது? ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம் மத்து. இது 3ல ஏதாவது ஒன்று வந்திக்கணும். ஏதாவது ஒன்று தானே, எல்லாம் வாரல்ல. இதுலயும் ஏதாவது ஒன்று வந்திக்கணும். இந்த மாதிரி 2 நிபந்தனைகளும் வந்துச்சு என்று சொன்னா, 2 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுச்சு என்றால் அதற்கு முன்னுக்குள் எழுத்து, இப்ப இந்த மத்துக்கு முன்னுக்குள் எழுத்து ஒண்டிக்குதே, இங்க என்ன வந்து முதலாவது எல்லாத்துலயும் பெரும்பாலும் எல்லாத்துலயும் நூன் வந்து நூன். இதுதான் நூன். ஓகே. எஸ், அந்த நூனை நீங்க என்ன செய்யணும் என்றால் ஆக குறைந்த அளவு 2 செகண்ட், ஆக குறைஞ்சது 2 செகண்ட் நீட்டி ஓதணும். இப்ப சொல்லுங்க, இந்த நூனை நீட்டுறதும் முன்னால வந்துக்கிற இந்த ஐனை நீட்டுறதும் உண்டா? ஆ, இல்ல சார். இல்ல. என்ன வித்தியாசம்? அல்லது எப்படி வித்தியாசமா சொல்லுங்க. நாஸ் கிட்ட வந்து லாஸ்ட்டுக்கு இந்த நாஸ் வந்து சுக்கூன்ல முடியிற
நான் கேட்டேன் நீட்ட வேண்டிய அளவுல வித்தியாசம் என்ன அதான் கேள்வி. இப்ப நீ பிரச்சனை அது ஓ சார், வித்தியாசம். என்ன வித்தியாசம் எவ்வளவு எப்படி எப்படி வித்தியாசம் நாஸ்ல வந்து 2 செகண்ட் நீட்டணும். ம் ஊதுல அதுல வந்து 1 செகண்ட். 1 செகண்ட். அப்ப என்ன வித்தியாசம்? ஊது என்ற நீட்டத்தை விடவும் 1 மடங்கு கூடுதலாக நாஸ்ல நீட்டணும். பேசிக்கலி நீங்க அதை விட கூட நீட்டலாம். ஊது என்ற நீட்டத்தை விடவும் கூடுதலாக 1 மடங்கு, மினிமம் 1 மடங்கு கூட நாஸ்ல நீட்டணும். நான் சொல்ல ரெண்டு நீட்டத்தை பத்தி பேசுறேன்னா ரெண்டு உண்ணாசிரத்தை பத்தி பேசல. அது வேற. அது நான் படிக்கிறது இப்போ உண்ணாசிரது. இப்போ நீங்க இதை மறந்ததால இப்ப திருப்பி என்ன செய்றீங்க? முதலாவது பெஸ்ட் படிச்சதையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, உண்ணாவையும் ஃபாலோ பண்ண வேண்டியது. ரெண்டு விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு வர வேண்டியது. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்டார்டிங் படிச்சது நீட்ட தொடர்பான விஷயம் ரிப்பீட் பண்ண வேண்டிய படிக்குது. இப்ப நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஷத்துக்கான அந்த உண்ணாக்குரிய அளவு பியோராபின் அப்ப ரெண்டு 1 செகண்ட் அளவு கொடுக்க வேண்டியது, நாஸ்னு நீட்ட வேண்டிய அளவையும் கொடுக்க வேண்டியது. ரெண்டையும் பார்க்கணும். சரியா? திருப்பி இந்த பாடத்தை விளங்கப்படுத்த கூடாது. செய்ய வேண்டிய வேலைண்டா இதையும் இப்ப நீங்க நீட்டுறதுல பிழைக்குது. நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பின்னாடி வர சுக்கூன் செய்யப்பட்ட மீமோட் தொடர்பான விஷயம் எனக்கு அடுத்த கிளாஸ் 2லையும் நீட்டுதல்லையும் ஷத்துலையும் பிழை வராம இந்த பாடத்தை ரெடி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுத்து உச்சரி மாறப்படாது. ரெடி ஆயிட்டு வாங்க. விளங்கினா தானே? நீட்ட திருப்பி திருப்பி அடுத்த கிளாஸ்ல வந்து திருப்பி சொல்லப்படாது. விளங்கலன்னு சொல்லி கேட்கப்படாது. வேங்கடி கேட்கலாம். நீட்டு விளங்கிங்க சார். தொடர்பான 2 கேன்சர் விளங்கினா ஓ சார். அப்ப ரெக்கார்டை ரிப்பீட் பண்ணி கேட்டுட்டு ப்ராக்டிஸ் ரெடி ஆயிட்டு வாங்களா? ஓகே.